இது வரைக்கும் பேசினவங்களிருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும். நீங்கள் வந்தோன்னே யோசிச்சிருப்பீங்க, தங்கர் பச்சன் சாரே இல்லை இங்கே, எப்படிதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். ஏன்னா அவர் தான் பேசினார்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார். அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்தித்ததில்லை. ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசாக, அதில் ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை. இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றி அடைய வச்சிருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். அதான் அந்த அதிர்ச்சியான தகவல். அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுகிற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது. நம்மக்கிட்ட வந்து கேட்பார், சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்னை விட்டு அவர் யார் சார் இருக்காங்க, நீங்களே சொல்லுங்கள், ஒரு டைரக்டர் இங்கே இருக்கானா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பார். நானும் ஒரு டைரக்டர் தான். எவனாவது ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா சார், என்னை விட்டா ஒரு டைரக்டர் நீங்கள் சொல்லுங்க சார் அப்படின்வார். இப்போ அதே தான் இப்போ வந்து ஒரு பிரச்சாரத்தில் சொல்லிட்டு இருப்பார், என்னை விட்டால் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வேற எவனாவது இங்கே இருக்கானா, எவனாவது வரானா விதிகளை பாருங்கள், அதனால் உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் சண்டை போட்டுட்டு இருப்பார் இந்நேரம். அதனால் நிச்சயமாக அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு. அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. நான் இங்கே சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கர் பச்சன் சார் இருந்திருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீர்க்கிறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகாக அவருடைய தமிழ், கருணாநிதினாவே தமிழ் தான், தமிழ்னா கருணாநிதி தான். அதனால் இப்போவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ். அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான். இன்னும் நிறைய இருக்குது, இன்னொரு 30 நாளைக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குது, அவ்வளோ உள்ள ஆழங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் நீங்கள் கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க, பரவாயில்ல. நிஜமாகவேங்க உண்மையை பேசுகிறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் இருக்காது நாட்டில். நிஜமாகவே அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். உண்மைக்கும் யதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது. அந்த அதிர்ச்சி தான் நான் பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னது விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தால் போதும்டி நான் கவிதை எழுதிடுவேன். அசை போட்டு விட்டால் சுவிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, அசை போட்டு விட்டால் சுவிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, உன் நினைப்பை மட்டும் எப்படி. கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டால் அந்த சுவிங்கத்தை கூட என்னை துப்ப மனசு வரல, ஆனால் உன்னுடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள். விலக விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம். நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியாக மறைஞ்சு போயிடும். ஆனால் நீ மட்டும் எப்படி இன்னும் விஸ்வரூபம் மாதிரி அழகியா மனசுலேயே இருக்க. நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேற வேற பேர் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேற எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான். அவளுக்கு பேரெல்லாம் வேற என்னென்னமோ இருக்கும். அந்த அழகின்றது அவளுடைய அழகை சொல்கிற ஒரு விஷயம் இல்லை, அது இவனுடைய மனசோட அழகு. அது இவனுடைய மனசோட பார்த்தா அந்த பொண்ணு வந்து மிக அழகாக இருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு காதலி. அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளோ அழகாக மெய்ப்பிட வச்சுருக்காங்க, காதலை எவ்வளோ மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த 22 வருஷம் கழித்து நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மை. காதலி வந்து பொய், காதலனோ காதலியோ பொய், பட் காதல் மட்டும்தான் நிஜம். காதலர்கள் தோற்று போகலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது. அதனால தான் இந்த அழகியும் தோற்கலை. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இந்த படத்தில் முதல் கதாநாயகன், 2வது கதாநாயகன்லாம் கருணாநிதி சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், இவங்க எல்லாத்த விட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர். அவர் உதயகுமாரை விட நல்ல இதயக்காரர், நல்ல இதயகுமார்னு சொல்லலாம் அவரை.